ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா அரசு ஊழியர்களுக்கு வந்து அகவிலைப்படி வந்து உயர்வு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதற்கான ஜிஓ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 1/1/2024 முதல் உயர்த்தப்பட்ட அகவிலைப்படி வீதம் ஆணைகள் வந்து வெளியிடப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து பார்த்திங்கன்னா 1/7/2023 வரை வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை ஊதியத்தில் வந்து 46% அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ திருத்தி அமைக்கப்பட்ட அகவிலைப்படி வீதம் மாதம் ஒன்றுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மாநில அரசு பணியாளருக்கு 46%இலிருந்து 50% அகவிலைப்படியை 1/1/2024 முதல் உயர்த்தி வழங்கப்படும் என அறிவித்ததன் அடிப்படையில் அகவிலைப்படியினை 4% கூடுதல் உயர்வளித்து கீழே குறிப்பிட்டபடி அனுமதித்து அரசாணை வந்து வெளியிடப்படுகிறது சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1/1/2024 முதல் அடிப்படை ஊதியத்தில் வந்து பேசிக் சேலரியில் 50% வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதம் தான் இந்த அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ ஜனவரி, பிப்ரவரி மற்றும் மார்ச் 2024 வரைக்கான அகவிலைப்படி நிலுவைத் தொகையினை தற்போது நடைமுறையில் உள்ள பணமில்லா பரிவர்த்தனை முறை மின்னணு தீர்வு சேவை மூலம் வழங்கப்பட வேண்டும். திருத்தி அமைக்கப்பட்ட அகவிலைப்படியினை கணக்கிடுகையில் ₹1 குறைவாக வரக்கூடிய தொகை அது 50 காசும் அதற்கு மேலும் இருக்குமாகின் அது அடுத்த ₹1 கணக்கிடப்பட வேண்டும். அதுவே 50 காசு குறைவாக இருந்தால் அது விட்டுவிடப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரவுண்ட் ஆஃப் அமௌண்ட்டு தான். ஸோ 50 காசுக்கு மேலே இருந்தால் ₹1 தருவாங்க, 50 காசு குறைவாக இருந்தால் பணம் இல்லை அப்படின்ற தகவல் வந்து இதில் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதில் எந்தெந்த அமைப்புக்கெலாம் வருது அப்படின்ற தகவல் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆணை வந்து அனைத்து அரசு ஊழியர்களில் எந்தெந்த ஊழியர்களாக வருது அப்படின்ற டீட்டெயில் வந்து இந்த 5ல் இருக்குது. ஸோ அதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபுல்லாக வேணும் அப்படின்னா நம்ம டீட்டெயிலாக பேசி நெக்ஸ்ட் வீடியோவில் போடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்குது. இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.